ஸோ இதுதான் என்னோட ஜேர்னலிங் டைரி. பாட்டு பாடுறது ஹாப்பியா இருக்கா? அதையும் பாடுங்க. ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு என்னோட 5 AM மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஆஸ் யூஷுவல் என்னோட மார்னிங் வந்து காலையில் 5 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இப்போ ஃபியூ டேஸாக என்னோட மார்னிங் ரொட்டீனில் நான் கொஞ்சம் புது ஹேபிட்ஸ் இல்லை நியூ ஹேபிட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ப்ரஷ் பண்ணிடணும் அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். இதை பண்ணால் தான் எனக்கு வந்து தூக்கமே போகும், இல்லைன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் ஸ்லீப்பியாகவே ஃபீல் ஆகும். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்னோடய நியூ ஹேபிட்டை வந்து நான் செய்கிறதுக்கு போயிடுவேன். அந்த நியூ ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னல் எழுதுறது. ஸோ ஜேர்னல் எழுதுறது, ஜேர்னலிங் அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அதை தான் நான் வந்து இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய மார்னிங் ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக தோணிட்டு இருந்துச்சு, நம்ம வந்து ஜேர்னலிங் பண்ணணும், எழுதணும் அப்படின்னு. பட் ஸ்டில் அதுக்கு வந்து எனக்கு டைம் செட் ஆகலை அண்ட் எழுதணுமா அப்படின்னு கொஞ்சம் லேசினஸ்ஸும் இருந்துச்சு. பட் இப்போ ஃபைனலி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னலிங் டைரி. நல்லா இருக்கா? இதுல வந்து ஏன் டோரிமான் இருக்கு அப்படின்னு யாராச்சும் கெஸ் பண்ண முடிஞ்சா, கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இது வந்து நான் சும்மா ரேண்டமா வாங்கலை. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரீசன் இருக்கு. ஸோ அந்த ரீசன் வந்து யாராச்சும் கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க, பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஜேர்னலிங் வந்து இப்போதான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போதான் ஒரு 4 days ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மார்னிங் ரொட்டீன், என்னோட மார்னிங் ரொட்டீனில் வந்து இதுவும் ஒன்றா ஆயிடுச்சு. நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, விஷன் போர்ட் பண்ணுறது, சும்மா வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் செஞ்சிட்ருப்பேன். பட் ஜேர்னலிங் வந்து இப்போ தான் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. பட் இது ரொம்ப நல்லா இருக்குது. மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை விட ஜேர்னலிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலையிலேயே மார்னிங்கே வந்து ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ யாராச்சும் வந்து ஜேர்னலிங் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குது, அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்குது. மார்னிங்கே வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்த வந்து எழுதுகிறோம், ஹாப்பியான விஷயத்த வந்து எழுதுகிறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகும்ல. காலையிலேயே எழுந்துச்சோன்னே ஹரிபரியாக ஒர்க் பண்ணிவிட்டு ஹரிபரியாக வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக அப்படியே போகும். ஸோ மார்னிங் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நல்லது தான். அந்த மாதிரி என்னோட ஒரு நல்ல விஷயம் ஹேபிட்டில் வந்து இதையும் வந்து சேர்த்தாச்சு. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மார்னிங் வந்து நம்ம எழுந்திரிச்சோன்னே பிஸியாக வேலை பார்க்குறோம், எழுந்திரிச்சோடனே பெட்லேருந்து எழுந்திரிச்சோடனே ஓட ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம், யாருக்காக ஓடுறோம் அப்படின்ற ஃபீல் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதோ ஒரு நாள் வந்து தோணியிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் யோசிச்சு பாருங்களேன், காலையில் எழுந்திரிச்சோடனே நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 hour 2 hour வந்து நான் ஸ்லோவாக இருப்பேன். எனக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் செய்வேன், எனக்கு வேண்டிய விஷயத்த மட்டும் நான் செய்வேன் அப்படின்னா அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான் ஏதோ ஒரு புக்லையா இல்லை ஏதோ ஒரு இன்டர்நெட்டில் ஏதோ ஒன்று படித்தேன்னு நினைக்கிறேன். அது எக்ஸாக்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் உங்களோட மார்னிங்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது,
உங்களால் வந்து பீஸ்ஃபுல்லாக உங்களோட மார்னிங்கை கொண்டு போக முடியுது, ஸ்லோவாக கொண்டு போக முடியுது அப்படின்னா தட் மேக்ஸ் யூ அ ரிச் பர்சன் அப்படின்னு வந்து எதுலையோ படித்தேன், எதுலன்னு தெரியல. பட் ஸ்டில் அது வந்து உண்மை தானே. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம வந்து ஓட ஆரம்பிச்சிடுறோம். ரீசனே இல்லாமல் வந்து நம்ம லைஃபே வந்து ஒரு ஒரு ரேட் ரேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த லைஃப்பில் வந்து என்ன பர்பஸ் இருக்குது, என்ன நமக்கு வந்து என்ன ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ மார்னிங் வந்து நம்ம ஸ்லோவாக போகிறோம், நமக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து செய்கிறோம். இதெல்லாம் வந்து நம்மளோட ரொட்டீனாக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும், மேபி ரொம்ப வருஷங்கள் கூட ஆகலாம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி போகிறீங்க. ஸோ ஒரு ஒரு ஸ்டெப் முன்னாடி போனாலே போதும், அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களை தொடர்ந்து அந்த இதில் வந்து கொண்டு போகும். ஸோ நான் வந்து குட்டியாக ஆரம்பித்தது தான், காலையில் 5 AM எந்திரிக்கணும், அதை வந்து பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதுவும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து இந்த மாதிரி ஜேர்னல் எழுதுகிற வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்லோ மார்னிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி யாராச்சும் வந்து ஸ்லோ மார்னிங் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் வந்து மார்னிங்கில் நீங்கள் பண்ணுறது உங்களோட மார்னிங் ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எழுந்திரிச்சோடனே உங்களோட வேலைக்கு போகணும், கிச்சனுக்கு போகணும், இல்லை ஒர்க்குக்கு கிளம்பணும் குளிச்சுட்டு, அந்த மாதிரி வந்து மார்னிங் வந்து செட் பண்ணாதீங்க. மார்னிங் வந்து என்னோடது ஸ்லோவாக இருக்கும், எனக்கு பிடிச்ச விஷயம் சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நான் செய்வேன் அப்படின்னு. உங்களுக்கு என்ன ஹாப்பியாக இருக்கோ அதை செய்யலாம். நீங்கள் ஜேர்னலிங் பண்ணணும், இல்லை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் வந்து நான் சொல்லலை. உங்களுக்கு என்ன ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது ஹாப்பியாக இருக்கா பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா பாட்டு பாடுறது ஹாப்பியாக இருக்கா அதையும் பண்ணுங்கள். டான்ஸ் பண்ணால் ஹாப்பியாக இருக்கா பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஹாப்பியாக இருக்கோ, நீங்கள் என்ன செஞ்சால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, ஹாப்பியாக இருப்பீங்களோ அதை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நான் வந்து குளிக்க கிளம்பணும். நான் குளிச்சுட்டு வந்து என்னோடய கிச்சன் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி அவுட்ஃபிட் வந்து இந்த மாதிரி ஓவர் சைஸ் டிஷர்ட்டும் அதுக்கப்புறமா ஒரு லெகினும் தான். எனக்கு வந்து மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் அப்படின்னா அது வந்து இதுதான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல் அப்புறமா கோகோனட் சட்னி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் சைட் பை சைட் வந்து எக்ஸுமே பாயில் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால எக்ஸ் வந்து பாயில்டு எக்ஸ் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். அண்ட் சட்னிக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் பொங்கல் இருக்கும். மற்றபடி மீதி நாள்லலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எந்த டிஷ்ஷுமே வந்து ரிப்பீட் ஆகாது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அதுவும் இல்லாமல் பொங்கல் வந்து எனக்கும் பப்புக்கும் மட்டும்தான் பிடிக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அந்த வீக்லி ஒன்ஸ் மட்டும் எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவார். ஸோ மிச்ச நாள்லலாம் வந்து வேறு ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்படியே ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் என்னோடய பிளானே இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, என்னோடய மீல் பிளானே வந்து அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் எனக்கு பிடிச்சது, ஒரு நாள் பப்புக்கு பிடிச்சது, ஒரு நாள் வந்து தீனாக்கு பிடிச்சது அப்படின்னு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு பிடிச்சது செய்கிற அன்றைக்கி இன்னொருத்தருக்கு வந்து அது பிடிக்காத டிஷ்ஷாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம்.
டெய்லியுமே தீனா ஒர்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இப்படி தான் நடக்கும். என்ன பண்றாங்க பாருங்க. ஈகல் பாத்தியான்னு உன்னை ஏதோ தேடுது அங்க இருந்து. எங்கேயோ அழுகுற சத்தம் கேட்குதே, எங்க இருக்கான் அப்படின்னு தேடுது. இங்க வந்து இங்கன்னு வந்துடும். எப்படி வந்துடும்? எப்படி வந்துடும்? சொங்கின்னு வந்துடும். வந்து உன்னை தூக்கிட்டு போய் அது வீட்டுல உட்கார வச்சிரும். எங்கே இரு, எங்க வீட்டுல இரு அப்படின்னு ஈகல் வீட்டுல இப்படி உட்காந்துருக்கணும் கீழே. அப்புறம் எப்படி உட்காந்துருப்ப கீழ? இப்படி உட்காந்துருப்ப. அப்படி உட்காந்துருக்கியா போய் ஈகல் வீட்டுல? உட்காந்துக்கிறியா? இரு. இப்படிதான் ஏதாச்சும் பயமுறுத்துற மாதிரி ஸ்டோரிஸ்லாம் சொல்லி அவனை வந்து சமாதானப்படுத்துவேன். டெய்லியுமே இதே கதை தான் நடக்கும். ஸோ அவ்வளோதான் என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து இன்னைக்கு இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.